உங்கள் தாரசபா டிவியில் தூதுரைத்த மாமலரே மீலாது வசந்தம் சிறப்பு நிகழ்ச்சி. சத்திய இஸ்லாத்தை தூய வழியில் உலகெங்கும் எடுத்து கூறும் ஒரே ஒரு 24 மணி நேர வானொலி பாதுஷா ரேடியோ. இப்பொழுது பாதுஷா இணையதள வானொலியை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோர் டியூனின் ரேடியோ ஆப் மூலம் நீங்கள் டவுன்லோட் செய்து பெற்றுக் கொள்ளலாம். மேலதிக தகவல்களுக்கும் தொடர்புகளுக்கும் www.badusha.lk எனும் இணையதளத்தை நாடுங்கள். உங்கள் தாரசபா டிவியில் தூதுரைத்த மாமலரே மீலாது வசந்தம் சிறப்பு நிகழ்ச்சி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புக்குரிய உலமா பெருமக்களே மற்றும் பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நேரடியாக இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய நேயர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய 1495வது மீலாதுன் நபி விழாவை முன்னிட்டு ஹிஜ்ரி 1442 ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதம் புரை 3 இந்த மஜ்லிஸ் இடம்பெறுகிறது. சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்ந்து பாடுவதென்பது காலத்தால் அழியாத ஒன்று. அல்லாஹ் என்றிருந்து இறைவன் தன்னை இருப்பதாக அறிமுகம் செய்திருக்கிறானோ அந்த காலமெல்லாம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய புகழும் பாடப்பட்டு கொண்டே இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தான் முதலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புகழை பாடியிருக்கிறான். இந்த குர்ஆன் உடையவர்களுக்கு படிப்பினையாக இருக்கும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான். வெறும் புத்தி குர்ஆனை விளங்குவதற்கு போதாது. வெறும் புத்தி என்பது குர்ஆனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களையும் புரிவதற்கு போதுமாக இருந்திருந்தால் தெளிந்த புத்தியுடையவர்களுக்கு இது விளங்கும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்று மக்களில் தெளிந்த புத்தியுடையவர்களும் இருக்கிறார்கள், வெறும் புத்தியுடையவர்களும் இருக்கிறார்கள். வெறும் புத்தியுடையவர்கள் இந்த சடத்துவ உலகத்தை பற்றி தெளிவான அறிவாற்றல் உள்ளவர்களாக மட்டும் இருப்பார்கள். ஆனால் தெளிந்த புத்தி உடையவர்களுக்கு மறைவான விடயங்கள், புலன்களுக்கு அப்பாற்பட்ட விடயங்களையும் கிரகிக்கக்கூடிய ஆற்றல் அவர்களிடம் இருக்கும். தெளிந்த புத்தி உடையவர்களுக்கு இப்ப உதாரணமாக இஸ்லாத்துக்கு எது தேவைன்னு கேட்டா வெளிப்புத்தி மட்டும் இல்லை, வெளிப்புத்தி வேணும். வெளிப்புத்தி அவசியம். ஒரு சுத்தமான தண்ணீரை பார்த்து உலு செய்வதற்கு வெளிப்புத்தி அவசியம். வெளிப்புத்தி இல்லாமல் சுத்தமான தண்ணீரை கொண்டு என்ன செய்ய முடியாது. நாங்கள் இனம் கண்டு அதை நாங்கள் உலு செய்வதற்கு பயன்படுத்த முடியாது. மண்ணை கொண்டு தயமம் செய்யுங்கள். வெளிப்புத்தி இல்லாட்டி தவுட்டுக்குள்ள கையோட்டி நிப்பா மனுஷன். இது மண் தான் அறிகுமெண்டு. வெளிப்புத்தியும் வேணும். ஆனால் புலன்களுக்கு அப்பாற்பட்டவைகளை ஒருவன் நம்புவதற்கு தெளிந்த புத்தி இருக்க வேண்டும். அது ஒரு முஸ்லிமுக்கு கட்டாயம் இருக்கணும். இல்லாட்டி அவன் முஸ்லிமாக இயலாது. தெளிந்த புத்தி இல்லாவிட்டால் முஸ்லிமாக முடியுமா? முடியாது. உதாரணமாக ரகீப், அதீத் அலைஹிமஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற 2 மலக்குகள்
உண்ட வலது இடது தோல்புயங்களில் நன்மை தீமைகளை பதிவு செய்கிறார்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது. ஒருத்தன் தட்டி பாப்பான், மலக்கிரிக்காண்டு இல்ல, யாரா சென்ற மலக்கிரிக்கண்டு கேட்பான். ஏன் அவனுக்கு அந்த புலன்களுக்கு அப்பாற்பட்ட செய்தியை நம்புகின்ற அந்த தன்மை இல்லை, தெளிந்த புத்தி அவனுக்கு இருக்காது. மன்னரை வாழ்வு நம்ம சொல்லுவண்டே கபரு நெருக்கும்டா, மலக்குகள் வருவார்கள், உன்னை எழுப்பி இருத்தாட்டுவார்கள், கேள்வி கேட்பார்கள் என்றா இந்த வெளிப்புத்தி மட்டும் உள்ளவன் என்ன செய்வான்? கபரையும் பார்த்து போடுற பலகையும் பார்த்து போட்டு இருக்கிற இடவெளியும் பார்த்து போட்டு எப்பிடா நெருக்கிற, ஆணி அடிச்சிலடா பலகை போட்டிரியும் என்று யோசிப்பான். வெளிப்புத்திக்காரன், வெறும் புத்திக்காரன் அப்படிதான் யோசிப்பான். ஆனால் தெளிந்த புத்தி உடையவர்களுக்கு தெரியும், இந்த கபர் மண்ணை போட்டு நாங்கள் மூடிவிட்டால் அதுக்கு பிறகு அது வேற உலகம், ஆலமுல் பர்ஸக், வேற உலகம். நம்மட புலனுக்கு மறைஞ்சிட்டு என்று சொல்லி சொன்னால் அதுக்கு வேற நிலை என்கிறது தெளிந்த புத்தியுடையவர்களுக்கு விளங்கும். அப்ப இஸ்லாத்திற்கு தேவை என்னன்னு கேட்டா வெறும் புத்தி இல்லை. வெறும் புத்தி இப்ப மலிஞ்சு கிடக்கு. தெளிந்த புத்தி ரொம்ப சொற்பமாக இருக்கிறது. இந்த குர்ஆன் யாருக்கு விளங்கும் என்றால் தெளிந்த புத்தி உடையவர்களுக்கு விளங்கும் என்று அல்லாஹ் குர்ஆனிலேயே சொல்லி இருக்கிறான். உலுல் அல்பாப், அல்பாப் என்று சொல்லி சொன்னா தெளிந்த புத்தி. இப்ப நம்மளோட என்ன செய்யறது கேட்டா, இந்த இஸ்லாத்துல கடும் பவரான வசனங்கள் எங்கேயும் வந்தா அதுல பேர்ல ஒரு ஹோட்டல் திறக்குற, அந்த பேர்ல ஒரு ஹோட்டல் திறக்குற, பிஸ்மில்லா என்ற ஒரு ஹோட்டல், தக்குவா என்ற ஒரு ஹோட்டல், அல்லாண்டு மட்டும் நன்ன ஹோட்டல் திறக்கல, மத்த எல்லாம் திறந்தாச்சு. அர் ரஹ்மான், ரஹ்மானியா என்ற அரபுல எல்லா ஹோட்டலும் வந்துட்டு, எல்லா ஹோட்டலையும் அல்லாட பேர்லையும் அரபு பேர்லையும் திறந்து விட்டு அங்க அஜினமோட்டோவும் சாமானையும் திண்டு திண்டு அந்த செத்த பிராய்லர் கோழியும் திண்டு திண்டு இருக்கிற வெறும் புத்தி கூட ஒழுங்கா இயங்குற அளவுக்கு இன்னைக்கு மனுஷன் இல்லை. வெறும் புத்தியே ஒழுங்கா இயங்குது இல்ல. அப்ப இவனுக்கு தெளிந்த புத்தி எப்படி வரும்? ரைட். தெளிந்த புத்தி உடையவர்களுக்கு அல்லாஹ் நாயகத்தை பற்றி அழகாக நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறான். அதை புரிந்து கொள்வதற்கு தெளிந்த புத்தி அவசியம். அதில் ஒன்றுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொன்ன விஷயம். நாயகமே யா ரசூலல்லாஹ், இந்த குர்ஆனை உங்கள் மீது இறக்கி இருக்கிறோம். இது நான் சொல்றது பல வசனங்கள்ல சுருக்கமா, மரம்பட்டையும் கோர்த்து அப்படி ஒரு வசனம் இருக்கான்னு தேடிடாதீங்க. குர்ஆன்ல இருக்கிற பல வசனங்களையும் கோர்த்து ஒரு சுருக்கத்தை உங்களுக்கு சொல்றேன். இது பயான் இல்லை, ஒரு நசீஹத், ஒரு உபதேசம். இந்த குர்ஆனை உங்கள் மீது இறக்கி இருக்கிறோம் நாயகமே யா ரசூலல்லாஹ். அதுல யாருக்கும் சந்தேகம் இருக்கா? இல்ல. திருப்ப அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த குர்ஆனை உங்கள் மீது இறக்கி இருக்கிறோம் என்று சொன்ன அல்லாஹ் தஆலா, லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின், நாயகமே யா ரசூலல்லாஹ், இந்த குர்ஆனை ஒரு மலையின் மீது நாங்கள் இறக்கி இருந்தால், அதான் விளங்க வேண்டிய இடம். இந்த குர்ஆனை உங்கள் மீது இறக்கி இருக்கிறோம், ஆனா இந்த குர்ஆனை மலையின் மீது நாங்கள் இறக்கி இருப்போம் என்றிருந்தால், லா ரஅய்தஹு காஷியன் முத்தஸத்திஅன் மின் கஷியத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய இறையச்சத்தினால் அந்த மலை வெடித்து சிதறுண்டு போகும். மலை தாங்காது. இப்ப விளங்குதா உங்களுக்கு? எல்லாரும் தெளிஞ்ச புத்தியோடு தான் இருக்கிறீங்க. தெளிஞ்ச உடம்பு இருந்து வேலையில தெளிஞ்ச புத்தி இருக்கணும். இந்த குர்ஆனை உங்கள் மீது இறக்கி இருக்கிறோம் நாயகமே யா ரசூலல்லாஹ், ஆனா இந்த குர்ஆனை மலையின் மீது இறக்கி இருந்தால் அந்த மலை வெடித்து சிதறி இருக்கும். முடிவு என்ன சொல்லுங்க பாப்போம்? முடிவை நாங்களே சொல்றோம், கேளுங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளில் பார்க்க முடியும். ஹஜ்ஜத்துல் விதா, ஹஜ்ஜிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை தான் ஹஜ் செய்திருக்கிறார்கள். அந்த ஹஜ்ஜிலே அரபாவுடைய மைதானத்திலே தன்னுடைய கஸ்வா என்கிற ஒட்டகத்தின் மீது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு ஆயத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறங்கியது. அது என்ன ஆயத் தெரியுமா? அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலிது லக்கும் அல் இஸ்லாம தீனா. இந்த மார்க்கத்தை இன்றோடு நாங்கள் பூர்த்தியாக்குகிறோம்,
நியமத்துக்களை பரிபூர்ணப்படுத்துகிறோம், இஸ்லாத்தை மார்க்கமாக உங்களுக்கு நாங்கள் பொருந்திக் கொள்கிறோம் என்று அல்லாஹு தஆலா பிரகடனம் செய்கிறான். இந்த ஆயத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இறங்குகிறது. அரஃபாவிலே ஹஜ்ஜுடைய தருணத்திலே கஸ்வா என்கின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய ஒட்டகத்தின் மீது அவர்கள் அமர்ந்திருக்கும் பொழுது இந்த ஆயத்து இறங்குகிறது. சஹாபாக்கள் எல்லாம் சுற்றி இருக்கிறார்கள், பார்க்கிறார்கள். அந்த ஒட்டகத்தின் 4 கால்களும் நடுங்கி ஒட்டகத்தின் கால்கள் மடிய பார்க்கிறது. கால் நடுங்குது ஒட்டகத்துக்கு. சும்மா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுமந்து கொண்டு 450 கிலோமீட்டர் மக்கா இருந்து மதீனாக்கு வந்த ஒட்டகத்துக்கு அவ்வடத்துல சுமக்க முடியாமல் போய் விடுகிறது. சஹாபாக்கள் அவதானிக்கிறார்கள், ஒட்டகத்தின் கால்கள் நடுங்குகின்றன. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்தை விட்டு கீழே இறங்கி விடுகிறார்கள். என்ன விஷயம் என்று கேட்டால், வளமையாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுமந்து செல்லுகின்ற அந்த ஒட்டகத்திற்கு இந்த ஒரு ஆயத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இறங்குகின்ற பொழுது அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த ஒட்டகத்தால் சுமக்க முடியவில்லை. அவருடைய அந்த குர்ஆனுடைய ஒரு ஆயத்தினுடைய வலுப்பம். அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொன்னான், இந்த குர்ஆனை மலையின் மீது இறக்கினால் அது வெடித்து சிதறுண்டு போகும் இறையச்சத்தால் நாயகமே யா ரசூலல்லாஹ் உங்கள் மீது நாங்கள் இதை இறக்கி இருக்கிறோம். ரெண்டையும் கோர்த்து பார்த்தால் விளங்கும். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளை போல சாதாரண மனுஷனா? ஒரு சீமந்தி பேக தூக்குறதுக்கு வக்கில்ல. இதுக்குள்ள நபி நம்மளை போல ஆள் என்று சொல்றது வெக்கம் இல்லையா? சொல்லுங்க பாப்போம். 6666 ஆயத்துக்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமந்தார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், வஹி இறங்குகின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய மடியின் மீது தோள்வை அவர்கள் தலை வைத்து சாய்வார்கள். ஒரு மலையை தூக்கி இந்த காலில் வச்சா போல அதுல பாரம் இருக்கும். அலிநாயத்திர கால் தாங்கும். நம்மடாக்கள்ல வச்சா ஒரு பேப்பர் துண்டுமா இருக்கணும், நம்ம அது தாங்க முடியாது. அப்ப இப்படிப்பட்டவர்கள் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தெளிவாக இந்த ஆயத்துக்களை சொல்லி இருக்கிறான். ஒரு தெளிந்த புத்தி உடையவனுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த உடலின் வலிப்பம் என்னவென்று தெரியும். சும்மா எல்லாரும் கதைக்காங்கன்னு சொல்லி போட்டு நாமளும் என்ன செய்யற, நபி நம்மளை போல மனுஷன் தான். நாங்க நபிக்கு ஒரு ஆயத்தை தூக்குற கஷ்டம், நாங்க 30 ஜுஸ் குர்ஆனை தூக்கி தர்றோம் என்று சொல்றவனும் இருப்பானா இல்லையா? நபிக்கு ஒரு ஆயத்தை இறக்குறது கஷ்டமா, தூக்குற கஷ்டமா? நாங்க 30 ஜுஸ் குர்ஆனை தூக்கி தான் ஓதப்பள்ளிக்கு போனோம்னு சொல்லிடுவான் நம்மடவன். பாப்பா நீ தூக்கி தர்றது புத்தகம். அல் குர்ஆன்ங்கிற பிரதி நாயகத்துக்கு இறங்கின குர்ஆன் அல்லாஹ் கிட்ட இருந்து வானவர் ஜிப்ரீல் மூலம் டைரக்டா இறங்கின அந்த வலுப்பமிக்க மகத்துவமிக்க அந்த குர்ஆன் ஜாலிகல் கிதாப். அந்த குர்ஆன் அது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியிலே தொடர்புடைய குர்ஆன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த குர்ஆனை நம்மோட குர்ஆனாதா நாம அலுமாரிக்கு தூக்கி அடுக்கி வச்சு போட்டு, அலுமாரிக்குள்ள குர்ஆனையும் வச்சு குர்ஆனுக்கு மேலே சாமானையும் அடுக்கி போட்டு டிவிக்கு முசல்லாவில போர்வை போத்துறார்கள் தானே புழுதி படாம. அப்ப நம்மளுக்கு குர்ஆன் விளங்க மாட்டா, அப்ப நாயகம் விளங்க மாட்டா. அப்ப இதை புரிவதற்கு என்ன வேணும் என்றால், புலன்களுக்கு அப்பாற்பட்டவைகளை நம்புகின்ற தெளிந்த புத்தி அவசியம். அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான், லா ரைப அலிஃப் லாம் மீம் ஜாலிகல் கிதாப். இந்த குர்ஆன், இந்த வேதம், லா ரைப ஃபீஹி, இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹுதல் லில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டும். அவருக்கு இருக்க வேண்டிய முதலாவது குவாலிஃபிகேஷன், தகுதி, அவருக்கு இருக்க வேண்டிய முதலாவது தகுதி என்ன தெரியுமா? அல்லதீன யுமினூன பில் கைப், புலன்களுக்கு அப்பால் பட்டவைகளை நம்ப தெரிந்தவராக அவர் இருக்க வேண்டும், நம்புகின்றவராக இருக்க வேண்டும். புலன்களுக்கு அப்பால் பட்டத்தை நம்ப தெரியாத ஒருவனுக்கு குர்ஆன் விளங்காது. குர்ஆனை விளங்க தெரியாத ஒருவனுக்கு நிச்சயமாக தெளிந்த புத்தி இருக்கா? தெளிந்த புத்தி இருந்தா குர்ஆனை விளங்கியிருப்பானே, அவனுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்காது என்பதுதான் சாராம்சம். ஆகவே நாம் என்ன செய்கிறோம்? இப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌலித் இன்றைக்கு நம்ம ஓத போறது என்னென்று கேட்டால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான புகழ் மாலைகள், பாடல்கள், கவிதைகள், கசீதாக்கள் ஒன்று இரண்டை ஓதுவோம். சஹாபாக்கள், குறிப்பாக கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை முன்னுக்கு முன்னாக பார்த்து கொண்டு
அவர்கள் பாடிய கசீதா தான் பானத் சுஆத் என்று சொல்லக்கூடிய அந்த மௌலிது கிரந்தம். நம்ம மௌலிது கிரந்தம் என்று சொல்கிறோம், அல்லது கசீதா, என்ன பேர் என்னன்னு சொல்லுங்க, விஷயத்தை ஒத்துக்குங்க. நீங்க கசீதா என்னங்க, இல்லாட்டி பாட்டு என்னங்க, இல்லாட்டி பஜன் என்னங்க, இல்லாட்டி மௌலிது என்னங்க, என்னத்தன்னு சொல்லுங்க, பேரை வேணும்னா மாத்திக்கங்க, விஷயத்துக்கு வாங்க. பானத் சுஆத் என்று சொல்லக்கூடிய அந்த அழகிய நபிமொழி கவி தொகுப்பு, அந்த காவியம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னிலையில் கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களால் நேரடியாக பாடப்பட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள்மிகு கரத்தினால் பொன்னாடை போற்றப்பட்டு கௌரவிக்கப்பட்டது இந்த பானத் சுஆத். அதை இப்ப நம்ம ஓதுறதுக்கு இருக்கிறோம், அது நாம ஓதுறதுக்கு இருக்கிறோம். அடுத்ததாக ஸலவாத் ஓதுறதுக்கு இருக்கிறோம். எனவே அனைவரும் இவைகளில் பக்குவமாக கலந்து ஓதி சிறப்பிக்குமாறு வேண்டிக் கொள்கின்றேன். சமூக இடைவெளியை கருத்தில் கொண்டு சற்று ஒரு ஆள் பின்னுக்கு ஆகிறீங்க, அதாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. மத்தாக்கள் பின் லைனுக்கு வாங்க. ஜலையும் இதையெல்லாம் இப்படி சொல்ற அளவுக்கு வைக்கப்படா, ஏன்னா நம்ம இது நேரடி ஒளிபரப்பில் இருக்கிறோம். எனவே நீங்க தான் இதுகளை வந்திருக்கிற எல்லாருக்கும் தெளிந்த புத்தியும் வெறும் புத்தியும் இல்லாம நடக்கப்படா. எல்லாரும் சமூக இடைவெளியை கவனத்தில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி உட்காருங்க. ரைட், சரி. إلى حضرة النبي المصطفى والرسول المجتبى والحبيب المقتفى سيدنا ومولانا محمد المرتضى صلى الله عليه وسلم وشرف وكرم ومجد وعظم. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق من شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد من شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس مالك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. أعوذ بالله من الشيطان الرجيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. ما كان محمد أبا أحد من رجالكم ولكن رسول الله وخاتم النبيين وكان الله بكل شيء عليما. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلم. الله الصلاة والسلام عليك يا حبيب الله. الصلاة والسلام عليك يا رحمة للعالمين ويا شفيع المذنبين. اللهم صل وسلم وبارك عليه. السلام عليك زين الأنبياء. السلام عليك أتقى الأتقياء. السلام عليك أصف الأصفياء. السلام عليك أزكى الأزكياء. السلام عليك من رب السماء. السلام عليك ذهب بالانقضاء. السلام عليك يا حسن تفرد. السلام عليك يا كهف ومقصد. السلام عليك أحمد يا محمد. السلام عليك طه يا
يا محي الذنوب السلام عليك يا جال الكروب السلام عليك يا هادي الهداة السلام عليك يا دخل العصاة السلام عليك يا حسن صفاتي السلام عليك يا ذا المعجزات السلام عليك يا داعي الفلاح السلام عليك يا ربنا صلاح السلام عليك يا نور صباحي السلام عليك يا زين الملاح السلام عليك يا خير الأنام السلام عليك يا بدر التمام السلام عليك يا نور الظلام السلام عليك يا مبرئ السقام السلام على المضلل بالغمام السلام على المشفع بالقيامة السلام على المتوج بالكرامة السلام على المبشر بالسلامة السلام على الخليفة من كفينا أبي بكر مبيد الجاهلين كذا عمر أمير المؤمنين وذي النورين رأس الناسكين السلام على صحابك أجمعين وآلك كلهم وتابعين وتابعهم وتابع تابعين السلام عليك يا رسول الله الصلاة والسلام عليك يا حبيب الله الصلاة والسلام عليك يا رحمة للعالمين ويا شفيع المذنبين اللهم صل وسلم وبارك عليه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي
وعلى آله وصحبه وسلم اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه
وسلم اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه
وسلم اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم الصلاة والسلام عليك يا رسول الله الصلاة والسلام عليك يا حبيب الله الصلاة والسلام عليك يا رحمة للعالمين ويا شفيع المذنبين اللهم صل وسلم وبارك عليه. தற்பொழுது பானஸ்வாத் ஓதப்படும். அனைவரும் சேர்ந்து ஓதிக்கொள்ளவும். மொபைலில் உள்ளாக்கள் மொபைல்களில் பார்த்து ஓதிக்கொள்ளவும். அன்னூர் மௌலவிக்கு கொண்டு கொடுங்க. உள்ளாக்கள் مولاي صل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم بنى سعاد فقلبي اليوم متبول متيم إسرها لم يفدى مكبول ما سعاد غداة البين إذا رحلت إلا نغالر طرف مكهول كيف مقبلة نجزاء مدبرة لا يشتكى قصر منها ولا طول تجلو أبار الذي ظلم إذا ابتسمت كأنه منهل بالرحم ألوف شجت بذي شباب من ماء مانية صاف بأبطح الله وهو مشمول في الرياء والقضاء هو
نصها مقبول لكنها خلة قد سئت من دمها فجر وإخلاق تبديل فما تدوم على حال تكون بها ما تلون بأدبارها ولا تمسك بالعهد الذي زعمت لا كما يمسك الماء الغراب فلا يغرنك ما منت وما معدت إلا الأماني والأحلام تضليل مواعيد ركوب الله ما ذلب وما مواعيدها إلا الأباطيل وآمل أن تدنو مودتها وما يخال لدينا منك تنبيل أمست سعاد بأرض لا يبلغها إلا الإطاق نجيبة المراسيل ولن تبلغها إلا غدافرة فيها على العين إرقال وتبعيل لنا الله خد الظفر إذا أريد الأرلتها طالس الأولام مجهول ترمي الغيوب بعيني مفرد لاهق إذا تفقدت الحزاز والميل مقلدها فهم مقيدها في خلقها عن بنات الخلق فضيل وجناء علقم مذكرة في دفها ساعة قدامها ميل وجدها من عطو لا يعبس تلهم بلاهية المدنين مغزول عرف أبوها أخوها من مهجنة أمها خالها قوله يمليل يمشي القراد عليها ثم يزلقه منها لبان وأقرب زهالي عيرانة قذفت بالنحل عن عرول مرفقها أم بنات الزور مفتول إنما فات عينيها ومذبها من ختمها ومن العين برتيل تمر مثل عصيب نخل ذا خصل في غارز لم تخونه الأحاليل وفي هرتيها للبصير بعيد قم بين وفي الخدين تسهيل تخدي على يسراتي وهي لاحقة ذبابيل مصهن الأرض تحليل والعجايات يتكركن الصار ياما لم يقيهن رصاص حكم تعليل كأن أوب ذراعيه وقد عرقت وقد تلف بالقور اللصاقيل يوم يذل به الأرباب ملتحدة كأن الله هيه بالشمس مملول وقال لقوم عادهم وقد جعل والجنات بيرقل الهسائل شد النهار ذراع عطل النصف فمثل
فكرها النعون معقول للبان بكفيها ومدرها مشقق عن درقها رادل تسعى الوشاة جنبيها وقولهم إنك يا ابن أبي سلمان مقتول قال كل خلل كنت أمره لا أهي أنك إني أنت مشغول فقلت خلوا سبيلي لا أبا لكم فكل ما قدر الرحمن مفعول ربنا أنت وإن طال الصلاة ما دعوا يوما على آلة الأدبار محمول بيت أن رسول الله وعدني والعفو عند رسول الله مأمول بيت أن رسول الله أوعدني والعفو عند رسول الله مقبول بيت أن رسول الله أوعدني والعفو عند رسول الله مأمول قد أتيت رسول الله معتذرا فالعذر عند رسول الله مقبول أهلا هداك الذي أعطاك نافلة القرآن فيها مواعظ وتفصيل تأخذن بأقوال البشاة والمذنب وإن كثرت في الأقاويل لقد قوم مقاما لو يقوم به أرى وأسمع ما لو يسمع الفيل قل لا يراد إلا أن يكون له من الرسول بإذن الله تنزيل ولات يميني لا أنازعه في كف ذي نقمات قيله القيل ذاك أهيب عنده كلمه وقيل إنك منصوب ومقتول خادر من ليوصل مسكنه من بطن أسر غيل دون غيل يغدف يلهم ضرامين عيشهما لهم من القوم مغفور خراديل لا يسافر قرنا لا يحل له يترك القرن إلا وهو مجدول منه تضل سباع الجو ضامرة ولا تماشى بوادي الأراجيل لا يزال بوعده أخو ثقته مطرح البز والدرسان معكول إن الرسول لا سيف يستطاع به مهند من سيوف الله المسلول إن الرسول لسيف يستطاع به مهند من سيوف الله مسلول الرسول لا سيف يستطاع به مهند من سيوف الله مسلول في فدية من قريش قال قائلهم في بطن مكة لما أسلموا زولوا زالوا فما زال عنك صورا كشف عند اللقاء ولا ملو معزيل شم
ثم الأرانين أبطال اللبوس هم من نسج داود في الهيجا سرابيل إذا صباب وقد شك الله حلق كأنها حلق القفغاء مجد لا يفرحون إذا نالت رماحهم قوما وليسوا مجازعا إذا نيلوا يمشوا مشي الجمال زوريا سمو الأرض إذا حرك صدوتنا بيل لا يقع طعن إلا في نحورهم وما لهم عن حيال الموت تهليل جل أشغالهم ذكر وتهليل لله سلام عن ذاك تهليل دام الصلاة وتسليم وتبجيل على النبي وتشريف وتفضيل والآل والصحب هم بهم وبهلول والتابعين لهم على الأهل يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم مولانا يا صل وسلم دائما ابدا على حبيبك خير خلق كلهم الصلاة والسلام عليك يا رسول الله الصلاة والسلام عليك يا حبيب الله الصلاة والسلام عليك يا رحمة للعالمين ويا شفيع المذنبين اللهم صل وسلم وبارك عليه آمين. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا. آمين. اللهم صل وسلم على رسولك سيدنا محمد عالم العالمين آمين. وأشرف المرسلين آمين. مخزن كنز الوجود آمين. ومفتاح خزائن الجود آمين. وكبلة الواجد والموجود آمين. وصاحب لواء الحمد والمقام المحمود آمين. حمام برج الملكوت آمين. وطاوس حضرة الجبروت آمين. ومدرس مسجد اللاهوت آمين. ومحبوب الملك الحي الذي لا ينام ولا يموت. آمين. وصل على جميع الأنبياء والمرسلين آمين. وعلى كل منه وصحبه مجمعين آمين. وسلم عليهم تسليما كثيرا. آمين. والحمد لله رب العالمين. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد آمين. طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. تم المولد الشريف مولد المصطفى المجد الرؤوف المنيب صلى الله عليه وآله وصحبه وسلم. جعلنا الله وإياكم ممن يستوجب شفاعته ويرتجي به من الله رحمته ورأفته. والحمد لله رب العالمين. آمين آمين يا رب العالمين. اللهم بحرمة هذا النبي الكريم وآله وأصحابه السالكين لنهجه الكبير اجعلنا من خيار أمته واسترنا بذيل حرمته واحشرنا غدا في زمرته واستعمل ألسنتنا في مدحه ونصرته واحينا مستمسكين بطاعته وأمتنا على سنته وجماعته. آمين آمين يا رب العالمين.
اللهم أدخلنا معه الجنة فإنه أول من يدخلها وأنزلنا معه في كسورها فإنه أول من ينزلها وارحمنا به يوم يستشفي به الخلائق فترحمها. آمين آمين يا رب العالمين. اللهم إنا قد حضرنا وكرهنا مولد نبيك الكريم فأفض علينا ببركته لباس العز والتكريم واسكننا بجواره في دار النعيم ونعمنا في الجنة بالنعيم المقيم. آمين آمين يا رب العالمين. اللهم إنا نسألك بجاه النبي المصطفى وآله أهل الصدق والوفاء أن كلنا معينا ومسعفا وبوئنا ببركته من الجنة غرفا وارزقنا بجاهه عندك قبولا وعزا وشرفا. آمين آمين يا رب العالمين. اللهم إنا نتوسل إليك بنبيك المختار وآله الأطهار وأصحابه الأخيار والسادات الأبرار أن كفر عنا الذنوب والأوزار وحرصنا من جميع المخافف والأخطار واجمع بيننا وبينه في دار القرار. وتقبل منا ما قدمناه من يسير أعمالنا في الإعلان والإسرار وارحمنا برحمتك واغفر لنا بمغفرتك إنك أنت العفو الغفار الرحيم الستار الكريم الجبار الواحد القهار. إلهي تمم النعمة علينا ووفقنا لشكرك ما بقينا أذكرنا فرد عفوك والعوافي وهذه كل مطلوب علينا فإنا لا نؤول في مهم ألم بنا ولا ما قد لقينا ولا أحد ولا سبب ولكن إذا ضاقت فكنت لها قمينا. وصل على رسولك كل حين محمد النبي الزكي الأمين وآله ثم أصحاب الكرام وتبعهم وكل صالحين. يا الله يا الله ارحم المؤمنين. ربنا على نور العالمين أحمد المصطفى نبي سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. يا الله يا الله ارحم المؤمنين. صلى الله ربنا على نور العالمين أحمد المصطفى نبي سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. يا الله يا الله ارحم المؤمنين. صلى الله ربنا على نور العالمين أحمد المصطفى نبي سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. وسلم تسليما كثيرا كثيرا والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. தாருஸ்ஸஃபா டிவி நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆதியே ஹந்தூதரே जो
வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லாஹ் இருள் படிந்த இதயம் யாவும் உங்கள் வரவால் ஒளிர்ந்ததே அன்பே அழகே அருளே அமுதே அஹ்மதியா நபி சலாம் இருள் படிந்த இதயம் யாவும் உங்கள் வரவால் ஒளிர்ந்ததே அன்பே அழகே அருளே அமுதே அஹ்மதியா நபி சலாம் ஆதியேகன் தூதரே ஜோதியாம் நபி தாஹாவே நானும் காண நாளும் காண ஆசையாய் அழைக்கின்றேனே அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லாஹ் பொருள் விரிந்த புண்ணிய வேதம் உங்கள் வரவால் மலர்ந்ததே பொங்கும் பொழிலே பூவின் உயிரே பூமான் யா நபி சலாம் பொருள் விரிந்த புண்ணிய வேதம் உங்கள் வரவால் ஒளிர்ந்ததே அங்கும் பொழிலே பூவின் உயிரே பூமான் யா நபி சலாம் ஆதியேகன் தூதரே ஜோதியாம் நபி தாஹாவே நானும் காண நாளும் காண ஆசையாய் அழைக்கின்றேனே அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லாஹ் பாவையினமே பாவம் உங்கள் வரவால் தானே நிமிர்ந்ததே பரிவின் உருவே கனியன் திருவே காத்தமுயா நபி சலாம் பாவையினமே பாவம் உங்கள் வரவால் தானே நிமிர்ந்ததே பரிவின் உருவே கனியன் திருவே காத்தமுயா நபி சலாம் ஆதியேகன் தூதரே ஜோதியாம் நபி தாஹாவே நானும் காண ஆசையாய் அழைக்கின்றேனே அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லாஹ் பொன்னும் மணியும் யாவும் உங்கள் வரவால் தானே ஒளிர்ந்ததே பரிவின் உருவே கனியின் திருவே காத்தமுன் யா நபி சலாம் பொன்னும் மணியும் யாவும் உங்கள் வரவால் தானே ஒளிர்ந்ததே பரிவின் உருவே கனியின் திருவே காத்தமுன் யா நபி சலாம் ஆதியேகன் தூதரே ஜோதியாம் நபி தாஹாவே நானும் காண ஆசையாய் அழைக்கின்றேனே அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லாஹ் விண்ணும் மண்ணும் மதியும் உங்கள் வரவால் தானே மிளிர்ந்ததே சொல்லும் செயலும் காந்தம் கமலும் கண்மணியா நபி சலாம் விண்ணும் மண்ணும் மதியும் உங்கள் வரவால் தானே மிளிர்ந்ததே சொல்லும் செயலும் காந்தம் கமலும் கண்மணியா நபி சலாம் ஆதியேகன் தூதரே ஜோதியாம் நபி தாஹாவே நானும் காண ஆசையாய் அழைக்கின்றேனே அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லாஹ் நன்றி.
உங்கள் தாரசபா டிவியில் தூதுரைத்த மாமலரே மீலாது வசந்தம் சிறப்பு நிகழ்ச்சி. சத்திய இஸ்லாத்தை தூய வழியில் உலகெங்கும் எடுத்து கூறும் ஒரே ஒரு 24 மணி நேர வானொலி பாதுஷா ரேடியோ. இப்பொழுது பாதுஷா இணையதள வானொலியை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோர் டியூனின் ரேடியோ ஆப் மூலம் நீங்கள் டவுன்லோட் செய்து பெற்றுக் கொள்ளலாம். மேலதிக தகவல்களுக்கும் தொடர்புகளுக்கும் www.badusha.lk எனும் இணையதளத்தை நாடுங்கள். உங்கள் தாரசபா டிவியில் தூதுரைத்த மாமலரே மீலாது வசந்தம் சிறப்பு நிகழ்ச்சி.